மாலத்தீவில் வந்து எங்களோட வீக்கெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரைடே சாட்டர்டே தான் வந்து எங்களுக்கு வீக்கெண்ட். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா வந்து மாலேக்கு போயிட்டுருக்கோம். நாங்கள் இருக்கிறது வந்து ஹுலுமாலே. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த பிரிட்ஜு வந்து மாலே ஹுலுமாலே வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய பிரிட்ஜு. இது வந்து 2018 தான் வந்து இதை ஓப்பன் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் ஹுலுமாலேருந்து மாலே போனோம் அப்படின்னா நாங்கள் வந்து போட்டில் தான் போவோம். நாங்கள் எதுக்கு போனோம் அப்படின்னா வந்து அங்கே ஒரு இந்தியன் கடை இருக்குது, நம்ம தமிழ் கடை தான். அங்கே வந்து பப்ஸு நல்லா சூப்பராக இருக்கும். அதை சாப்பிட்றதுக்காக தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஒரு வழியாக பப்ஸ் எல்லாத்தையும் வந்து நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் அப்படி ஒரு ரவுண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாலியை ரவுண்ட் அடித்தோம். பயங்கர க்ரௌடாக தான் இருக்கும். எங்கே பார்த்தாலும் பைக்கு காரு அது இதுமாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா வந்து ஆர்டிஃபிஷியல் பீச்சு. எதுக்கு இந்த பீச்சுக்கு இப்படி பேர் வந்துச்சு அப்படின்னா, இந்த மாலே ஐலாண்டில் வந்து எங்கேயுமே பீச்சு கிடையாது. ஸோ அதனால இங்கே உள்ள மக்களுக்காக வந்து அவங்க சின்னதாக வந்து ஒரு பீச்சை வந்து ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மட்டும் இங்கே ரொம்ப க்ரௌடாக இருந்தனால வந்து நாங்கள் அங்கேருந்து கிளம்பி பழையபடி வந்து நாங்கள் ஹுலுமாலேக்கே வந்துட்டோம். எங்களோட வழக்கமான பிளேஸுக்கு வந்துட்டோம். ஸோ பேசிட்டு இருக்கும்போதே வந்து இன்னைக்கு வந்து நைட் மார்க்கெட் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால வந்து அந்த நைட் மார்க்கெட்டையும் பார்த்துட்டு வந்துடும் சொல்லிட்டு நாங்கள் எல்லாரும் கிளம்பி போயிட்டோம். நைட் மார்க்கெட் அப்படின்னா என்னன்னா வந்து நம்ம ஊரில் பொருட்காட்சி கண்காட்சி போடுறது மாதிரி இங்கே ஒரு கடைகள் அப்பப்போ போடுவாங்க. இது ஒரு வாரத்துக்கோ 10 நாளுக்கோ போடுவாங்க. நாங்கள் வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சு பார்த்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாத்தையும் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். நைட்டு லேட் ஆனதுனால எல்லாத்துக்கும் பயங்கர பசி. சிம்பிளாக நாங்கள் வந்து அப்படி ஒரு நூடுல்ஸ் செஞ்சு எங்களோட டின்னரை முடிச்சுக்கிட்டு அப்படியே எல்லாரும் வந்து வீட்டுக்கு போயிட்டோம்.